மக்களே, அடுத்து நம்ம வழக்கமா மக்கள் கருத்துக்குள்ள போறோம். மக்கள் கிட்ட இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம மூளையை கசக்கும் போதே இருக்கு போக்குவரத்து நெரிசலே. ஐயா, டெய்லி நீங்க போறிய சிக்னலா நிக்கிறிய, வண்டி அப்படியே ஆமை மாதிரி நகழுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிய, இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஐடியா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம மக்கள் எப்பவுமே ரொம்ப தெளிவானவங்க. ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு அசர்ற மாதிரி பதில சொல்லுவாங்க பாருங்க, அதை பார்த்துருவோம். ரோடு கடை அகட்டினா எல்லாம் கிளியர். ரோட்டில் வந்து பிளாட்பாரத்தை ஆள் நடந்து போனோம், ரோட்டில் வண்டி போனோம், இப்படி போனால் எல்லாம் சரியாயிடுங்க. வீட்டுக்கு 4 பேருன்னா ஆளுக்கு ஒரு வண்டி பற்றி வராங்க. 4 பேருக்கு ஒரு வண்டி போனால் நல்லா இருக்கும். ஒரு குழந்தை கூட்டு வந்து ஒரு அவ்வளோ பெரிய காரு. ஆனால் வண்டிக்கெல்லாம் குறைக்கணும் சார். 4 வண்டி 5 வயசு கொடுக்கூடாது, இப்படி தான் அனுமதி கொடுக்காது. அதுவும் கார் பாருங்கன்னா உள்ளே இருக்கும் வீடுங்களை காரு, ரோடெலாம் காரில் விட்டுறாங்க பார்த்தீங்களா. ரோடு சரியில்லை. ரோடு சரியாக இருந்தால் பள்ளமேடு ஜாஸ்தியாக இருக்கும், டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ஒற்றை இலக்க பதிவெண் கொண்ட வாகனங்களை ஒரு நாள் வாகனங்களில் பயன்படுத்தணும், இரட்டை இலக்க பதிவெண் கொண்ட வாகனங்களை ஒரு நாள் பயன்படுத்தணும்னு சொல்லி டெல்லி அரசு ஒரு உத்தரவு போட்டுச்சு. அதன் அடிப்படையில் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதுனால மாசுபாடுகள், காற்று மாசுபாடும் குறைக்கப்பட்டுச்சு, வாகன நெரிசலும் குறைக்கப்பட்டுச்சு. அது போன்ற ஒரு சூழலை தமிழகத்தில் ஏற்படுத்தணும். பொது போக்குவரத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக இருக்குது. பஸ்ஸுகள்லாம் சரியான கண்டிஷன் இல்லை. ஒரு காருக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அவர்களுக்கு வரியை அவங்களுக்கு தனியாக வரியை ஏற்படுத்தணும். வண்டி எல்லாருமே வேகமாக அப்படியே ரொம்ப பரபரன்னு தான் ஓட்டுறாங்க. நார்மலான ஸ்பீடில் எல்லாம் கரெக்டாக இது பண்ணி போனாங்கனாலே எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஸ்கூல் டைமிங்ஸ் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் மாற்றி வைக்கணும். அதாவது 7 to 3 அந்த மாதிரி மாற்றி வச்சோம்னா ஓரளவு இதாகும். சைக்கிளுக்கு ஒரு சைடு, 2 வீலருக்கு சைடு, 4 வீலர் சைடு எல்லாமே ஒரே ரோட்டில் வரனால தான் டிராஃபிக். ஒருத்தனை முந்தணும் வைக்கணும், இங்கே இதெல்லாம் இருக்கக்கூட 1 by 1 போனோம்னா கரெக்டாக இருக்கும். ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அதுவே போதும், டிராஃபிக் ஜாம் ஆகவே ஆகாது.